ஸ்குவிட் கேம் சீசன் 1. இந்த லாக்டவுன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் நம்ம ஊர் பசங்களாம் பயங்கரமாக கொரியன் கைஸை அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கவங்களையுமே கொரியன் சீரீஸை பார்க்க வச்சது தான் இந்த ஸ்குவிட் கேம். எஸ், இந்த ஸ்குவிட் கேமும் ஒரு கொரியன் சீரீஸ் தான், பட் இட் இஸ் டன் பை நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ அதனாலேயே நிறைய பேர் இந்த சீரீஸை போய் பார்த்தாங்க. அண்ட் அதோட ட்ரெய்லர்லேருந்துட்டு அதோடைய ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்ததுனால எல்லாருமே அதை போய் விசிட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த சீரீஸ் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரிவ்யூஸ். ஸோ அதே மாதிரி தான் நானும் போய் இந்த சீரீஸை பார்த்தேன். அண்ட் கெஸ் வாட், ஐ ஹவ் பிகம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஸ்குவிட் கேம் சீசன் 1. அண்ட் சீசன் 1 எண்டில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஹைப் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹீரோ சியோங் வந்துட்டு இந்த சிஸ்டம் எதிர்த்து, இந்த கேம் எதிர்த்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பயங்கரமாக ஹைப் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அந்த ஹைப்பை 3 வருஷம் கழித்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இப்போ இந்த ஸ்குவிட் கேமோடைய சீசன் 2 வந்திருக்கு. அண்ட் இப்போ ஸ்குவிட் கேம் சீசன் 2 பார்த்தாச்சு. அது எப்படி இருந்துச்சு என்ன அப்படிங்கிறத பற்றினா என்னோட வியூஸை தான் இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு த லேம் பாட்காஸ்ட். நான் உங்கள் விக்கி அண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்க ஷோ சின் சினிமா. ஸோ இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்க அப்படின்னா ஸ்குவிட் கேம் சீசன் 1 எண்டிங் தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம சியாங் வந்துட்டு ஜெயிச்சிருவார். அண்ட் இந்த 45.6 பில்லியன் ஏதோ ஒருமே அவங்க ஒரு கரன்சி ஏதோ தெரில. ஸோ அந்த மணியை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வெளில வராரு. ஸோ அப்போ ஒரு கால் வருது, உனக்காக ஒரு ஃப்ளைட் வெயிட் பண்ணிட்டுருக்கு, நீ வந்து அதில் ஏறி போய் உன்னோட லைஃப்பை வேறு மாதிரி வாழுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம சியாங் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நீங்கள் எத்தனை பேர் கொலை பண்ணி தான் இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்கீங்க தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன், உங்களை கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு போகிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அதே சேம்லேருந்து தான் பார்த்திங்கன்னா சீசன் 2 ஸ்டார்ட் ஆகுது. பட் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த கதை போகுது. ஏன்னா 2 இயர்ஸாக பார்த்திங்கன்னா தலைவன் வந்துட்டு அந்த ஆளுங்களை தேடிட்டு தான் இருக்காரு. பட் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அவர் கிடச்ச அந்த மணியை வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோட்டல் ஒன்று ஹையர் பண்ணி அந்த மோட்டலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யாரும் தங்கலாம் மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ரேஷன்ஸ்க்காக மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மோட்டல் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மணியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவங்க யார் என்ன அப்படிங்கிறத எப்படியா தேடணும்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா சீசன் 1 ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டேஷனில் தான் உட்காந்து அந்த கேம் வந்து விளையாடுவார் ஒருத்தர் கூட. ஸோ அதே சேம் இடத்துக்கு அந்த ரெக்ரூட்டர் வருவார்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆண்களை அனுப்பி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸை ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. பட் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. பட் இதில் வந்து அவரை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சியாங்கும் வந்து அவங்ககிட்ட போய் பேசுகிறாங்க. திரும்ப அந்த கேமுக்குள்ளேயே சியாங்கும் போகிறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, சியாங் வந்து என்ன பண்ணார், புரட்சி பண்ணி ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீசன் 2 கதை. ஸோ ஸ்பாய்லர்ஸ் அஹெட். கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட்டில் நான் பேசும்போது ஸ்பாய்லர்ஸை பற்றி பேசி தான் ஆகணும். ஏன்னா திஸ் இஸ் நாட் அ ரிவ்யூ, திஸ் இஸ் மை தாட்ஸ் அபவுட் த சீசன் 2. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஸ்பாய்லர் இருக்கும். ஸோ சீசன் 2 பார்க்காதவங்க யூ கேன் ஸ்கிப் திஸ் பாட்காஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசன் 2 எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஆல்சோ கேமரா ஒர்க் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதில் நிறையா புதுவிதமான ஷார்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வருவாங்க. ஐ டோன்ட் நோ ஹர் நேம் பிகாஸ் இதில் வந்து எல்லாமே கொரியன் நேம்ஸாக இருக்கிறதுனால மைண்டில் நிற்கலை. சியாங் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் வந்து ஜங்பேன்னு ஒருத்தர் வருவார். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர் ஒருத்தர் வருவார். பட் அவர் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி ஒரு கேரக்டர் தான் ஞாபகம் இருக்காங்க. பட் அந்த நேம் அப்படிங்கிறது பெருசாக மனசில் நிற்காத போன காரணம் என்னன்னு தெரியல. மேபி லாங்குவேஜ் பேரியர்ஸாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து நான் ஸ்குவிட் கேம் 1 பார்த்தது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் பார்த்தேன். அந்த டைம்லேயே வந்து எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சமாக தான் தெரியும். ஸோ பட் அதை வச்சு நான் பார்த்தேன் இங்கிலீஷில், சப்டைட்டில்ஸோடு தான் பார்த்தேன். இப்போ ஒரு 3 இயர்ஸ் கழிச்சில், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அது பார்க்கும்போது நான் ஐ வாஸ் ஸ்டடிங் காலேஜ் யூஜி ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் இப்போ பிஜி ஃபர்ஸ்ட் இயர். ஸோ இட்ஸ் வெரி நாஸ்டாலஜிக் ஆல்சோ. ஸோ அந்த டைமில் எனக்கு அந்தளவுக்கு சப்டைட்டில் வச்சு பார்க்குற அளவுக்கு நாலேஜ் இல்லை. இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம டெவலப் ஆகிட்டதுனால அந்த நாலேஜ் இருக்குது. ஸோ ஐ சா இட் இன் கொரியன் லாங்குவேஜ் அண்ட் சப்டைட்டில் வந்து இங்கிலீஷில் பார்த்தேன். ஸோ இட் வாஸ் ரியலி குட். ஏன்னா ஐ சஜஸ்ட் யூ கைஸ் ஆல்சோ டு சி லைக் தட். ஏன்னா ரீஜனல் லாங்குவேஜஸில் தான் அந்த எமோஷன்ஸ் கரெக்டாக கன்வே ஆகும். பட் இட்ஸ் ஓகே, அது இங்கிலீஷ் வந்து ஒழுங்காக எனக்கு தெரியாது, இல்லை வந்து என்னால் சப்டைட்டில் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க யூ கேன் see it in whichever language you want. But it's very good to see in the regional language. அவங்க ரீஜனல் லாங்குவேஜில். ஸோ அவங்க எந்த லாங்குவேஜில் எடுக்கிறாங்களோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸ் கரெக்டாக கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் இன் டு த கான்செப்ட். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம்ஸ் எல்லாம் எனக்கு பெருசாக ஞாபகமே இல்லை. ஸோ கம்மிங் இன் டு த டாபிக். ஒரு பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்குவிட் கேமுக்குள்ளார அவங்கள வழிநடத்துவாங்கள்ல, அந்த பிளேஸை வழிநடத்துகிற அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்கள்ல. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி ஆளாக அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வருவாங்க. அண்ட் அவங்களுடைய ஸ்டோரி யாருக்கும் நமக்கு லைட்டாக காமிச்சு தான் அவங்க உள்ளே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸை வந்துட்டு அந்த லாக்கர்லேருந்து வெளில எடுப்பாங்க. ஸோ அப்போது ஒரு ஷாட் இருக்கும், ஒரு ஜூம் அவுட் ஷாட்டு. அதெல்லாம் வேறு லெவல். நான் திரும்ப அந்த ஷாட்டை ஒரு 5 தடவை ஓட்டி பார்த்துருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஷாட் வந்து எனக்கு தெரிஞ்சு
யாரும் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, பிகாஸ் ஐ டோன்ட் நோ. பட் எனக்கு அந்த ஷாட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் பர்சனல் ஃபேவரட் ஃபார் மீ. நீங்கள் அந்த சீரிஸ் ஃபுல்லாக எடுத்து உனக்கு எதிராக பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷாட்டை நான் சொல்லுவேன். ஏன்னா பயங்கரமான ஷாட்டு. அதே மாதிரி அந்த ஜூம் அவுட் ஷாட் இருக்கு இல்லையா, அது பயங்கரமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜூம் அவுட் ஷாட் வந்து கிட்டத்தட்ட ஐஃபோனில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஜூம் இன் பண்ணிட்டு டக்குன்னு ஜூம் அவுட் பண்ணும்போது ஒரு மாதிரி கட்டில் வரும் பாருங்கள், அந்த மாதிரி ஜூம் அவுட் ஷாட் இருந்தது. அண்ட் அந்த ஷாட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் அவுட் இருக்கும். அந்த ஷூட் அவுட்லாம் பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இது தமிழ் சினிமாவாக இருந்திருந்தால் ஹீரோ ஒருத்தர் வந்துட்டு கன் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் சுடுவார். ஆனால் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கூட போட மாட்டார். ஆனால் எல்லா புல்லட்டும் ஒரு வாங்கிப்பாருங்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இதில் வந்து ஒரு டீம் எஃபர்ட், ஒரு டீம் வந்து ஒரு காம்பேக்டில் இறந்துனா அவங்க எப்படி பண்ணுவாங்க அந்த காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் நமக்கு பெரிய சந்தேகமும் வரல. ஏன்னா வந்துட்டு கொரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஒரு வருஷம் அவங்க ஐ திங்க் ஒரு வருஷமா இல்லை 2 இயர்ஸ்ன்னு தெரில, 3 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் இயர். பட் அவங்க மிலிட்ரியில் கண்டிப்பாக இருக்கணும். ஏதாவது ஒரு டைம் பீரியடில் கண்டிப்பாக அவங்க மிலிட்ரியில் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஒரு ரூல். ஸோ அதனாலேயோ என்னமோ அது நமக்கு பெரிய கேள்வி வர மாட்டேங்குது. எப்படி அவங்க கன்லாம் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் அவங்க மிலிட்ரியில் இருந்திருக்காங்க, அதனால் கன்னில் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளே மைண்டில் எடுத்துக்க முடியுது. ஸோ அந்த ஒரு சீனும் ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒருத்தரும் மூவ் பண்ணும்போது இந்த கவர் கேட்பாங்க, கவர் மீன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கவர் பண்ணிப்பாங்க. ஸோ கவர் பண்ணுறது அப்படின்னா இன்னொருத்தங்க இப்போ மூவ் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே புல்லட் பண்ணாமல் இன்னொருத்தங்க அவங்க வந்து ஆப்போசிட்டில் ஷூட் பண்ணி அவங்களுக்கு கவர் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஒரு டீம் கேம், ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறத செம்ம சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அண்ட் வாஸ் ரியலி குட். அண்ட் டாக்கிங் அபவுட் த ஸ்டோரி வாஸ் ரியலி 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 குட். ஆனால் வந்து சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யுது. பிகாஸ் சீசன் 1 வந்து வெரி நாஸ்டாலஜிக் அண்ட் சீசன் 1 ஒரு மாஸ்டர் பீஸ். அந்த அளவுக்கு இதோட ஸ்டோரி ஹிட் பண்ணுதா அப்படின்னா ஹிட் பண்ணுது. பட் ஏதோ ஒரு பேஸ் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் எனக்கு பர்சனலி வந்து ஒரு மிஸ் என்ன அப்படின்னா, சீசன் 1 வந்துட்டு அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஹீஸ் அ இண்டியன் கை ஹூ இஸ் லிவிங் இன் சவுத் கொரியா. ஸோ அந்த ஒருத்தர் தான் நடிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்தியன் கையை உள்ளே போட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ பர்சனல் ஹிட் ஃபார் மீ. ஏன்னா இந்தியன்ஸை மெயினாக இருக்கணுங்கிறதுக்காக போட்டாங்களா என்னன்னு தெரில, ஆர் தே வாண்ட் டு ஷோ டைவர்சிட்டி அப்படிலாம் தெரில. பிகாஸ் வேறு யாருமே போடல, வேறு எந்த கண்ட்ரிலையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி யாருமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் கொரியன் கைஸ் தான். பட் இந்த ஒரு ஆள் மட்டும் இந்தியனாக காமிச்சிருப்பாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் ஹேப்பன்ட், ஆர் இது வந்து அவங்க வேணும்னே வந்து பண்ணாங்களா இல்லை வந்து அது ஏதாச்சும் நடந்துச்சான்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு டச், அந்த ஒரு இந்தியன் டச் இருந்ததுனாலேயே நிறைய பேர் வந்து அதை பார்த்தாங்க. ஐ டோன்ட் நோ, இது மாதிரி நிறையா பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் ஆடியன்ஸை பிடிக்கணும் அப்படின்னா ஒன்று ப்ரொமோஷன் வந்து அந்த மாதிரி எதாவது பண்ணணும், இல்லை இந்தியன் கை யாரையாவது உள்ளே போடணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டச் வந்துட்டு ஸ்குவிட் கேம் சீசன் 1 சூப்பராக இருந்துச்சு. சீசன் 2 மிஸ்ஸிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீல். ஸோ கமிங் பேக் டு த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நாட் இருக்குல்ல, சியாங் எதுக்கு திரும்ப உள்ளே வரணும்? ஏன்னா 45.6 பில்லியன் மணி ஜெயிச்ச ஒருத்தர் கண்டிப்பாக திரும்ப உள்ளே வரணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ நீங்களும் நானும் அதை ஜெயிச்சிருந்தோன்னா எவ்வளோ பேர் செத்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, விட்டா போதும் தெரிச்சிருப்போம். ஏன்னா திரும்ப உள்ளே போனால் சாவு தான் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும், அவங்க கொடுக்குறது எவ்வளோ சிம்பிளான கேமாக இருந்தாலும் உயிர் பயத்தை காட்டும் போது யாரால தான் விளையாட முடியும். ஸோ அதுதான் ஸ்குவிட் கேமோடைய ஒரு மெயினான விஷயமே. ஏன்னா ஸ்குவிட் கேம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஃபிசிக்கலி நம்மளை வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஃபிசிக்கலி நம்ம ட்ரெயின்டாக இருக்கோம், அதுக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது. நம்ம ஃபிசிக்கை நம்ம மோஸ்ட்லி அங்கே யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம மென்டலாக தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ஃபிசிக்கலாக நம்ம பயங்கரமாக இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது, மோஸ்ட்லி கிடையாது. அந்த டக் ஆஃப் வார் மட்டும்தான் வந்து இந்த ஃபிசிக்கலி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ அதுலேயுமே அவங்க வந்து கொஞ்சம் காமாக இருந்தால் மட்டும்தான் அதை டீல் பண்ண முடியும். பட் டோட்டலி இந்த கேம் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த மைண்ட். அண்ட் அவங்க மைண்ட் வந்துட்டு ஒன்று ஃப்ரீக்கியாக இருக்கணும், அவங்க வந்து எதை பற்றியுமே கேர் பண்ணாத ஒரு ஃப்ரீக்காக இருக்கணும். அதை நம்ம சீசன் 1 பார்த்துருப்போம். ஒரு ஃப்ரீக் இருந்திருப்பார், ஒரு ஃப்ரீக் இல்லை பல ஃப்ரீக் இருந்திருப்பாங்க. சீசன் 2 அது டெவலப் ஆகிருக்கு, 2 ஃப்ரீக்காக மாற்றிருக்காங்க. இப்போ அவங்க பண்ண அலப்பறனா வேறு லெவல், அதை பற்றி பின்னாடி பேசுவோம். ஸோ ஒன்று அவங்க மோஸ்ட் ஃப்ரீக்கியாக இருக்கணும், இல்லைனா மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா இருக்கணும். பட் மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்கள மோஸ்ட் ஃப்ரீக்கியாக இருக்கவங்க புள்ளி பண்ணியே சாவடிச்சிருவாங்க. இதுதான் வந்துட்டு ஸ்குவிட் கேமோடைய ஒரு சாபம். நாட் ஜஸ்ட் ஸ்குவிட் கேம், மோஸ்ட்லி இந்த ஹாலிவுட்லேயோ இல்லை வந்துட்டு இந்த கொரியன் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே, எந்த சீரீஸாக இருந்தாலும் நம்ம ஊர் சீரீஸை தவிர, நம்ம ஊரில் வருது பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வர சீரீஸ் தவிர ஆர் மூவிஸ் தவிர, மற்றபடி வெளிநாட்டில் ஃபாரினில் வர எல்லா சீரீஸ்லையுமே இந்த மாதிரி புல்லிஸ்க்கு எல்லாமே யார் வந்து டார்கெட்னா, இந்த இன்டெலிஜென்ட்டாக இருக்கவன், நல்லா படிக்கிறவன் தான் டார்கெட்டாக இருக்கான். ஐ டோன்ட் நோ எதுக்காக அப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. மீடியாக்காராக இருக்கிறவங்கலாம் அவங்க யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க போல். ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க புள்ளி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆள் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ கமிங் பேக் டு த ஸ்டோரி, 45.6 பில்லியன் வின் பண்ண ஒரு
பர்சன் வந்துட்டு எதுக்காக திரும்ப உள்ளே வரணும் அப்படிங்கிற ரீசன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. ஏன்னா உள்ளே வந்தால் சாவுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, ஆனாலுமே ஒருத்தன் உள்ளே வரானா அதுக்கான ரீசன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை பயங்கரமாக காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ சியாங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ்லேயே சிரிச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் ஒரு இடமோ அந்த ஒரு இடத்துல தான் சிரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். மற்றபடி அவர் மூஞ்சில் நீங்கள் சிரிப்பே பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆக்டிங். ஏன்னா சீசன் 1லேயாவது கொஞ்சம் கொஞ்சமாவது அங்கங்கே சிரிச்சிருப்பார். அவரோட கேரக்டரே அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆனாலுமே வந்துட்டு சீசன் 1ல் இருந்த அளவுக்கு சிரிப்பு கூட இந்த சீசன் 2ல் இல்லை. நான் கூட பார்த்துட்டே இருக்கேன், தயவு செஞ்சு அவனை ஒரு வாட்டியாக சிரிங்க வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்லேயே வந்து இருப்பார். ஏன்னா 455 பேர் அவர் கண்ணு முன்னாடியே இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சோகம் அவர் மனசுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதையே கேரக்டருடைய பிஹேவியர் வச்சு நம்ம காமிச்சிருப்பாங்க. அவர் மூடியாகவே இருப்பார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் வர பதில் பூராமே வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்க ஆள் பேசுகிற மாதிரியே பேசுவார். அது மூலமாகவே கடத்திருப்பாங்க. ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக், அந்த ஒரு நாட் இருக்குல்ல, திரும்ப ஏன் உள்ளே போகிறான் அப்படிங்கிற அந்த நாட்டு. ஸோ அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ரீசன் இருக்குல்ல உள்ளே போகிறதுக்கு, அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் உள்ளே போனதுக்கப்புறமா தான் இங்கே ஒரு விஷயமே இருக்குது. ஏன்னா சீசன் 1ல் நீங்கள் அதில் இருக்கிற முக்காசி கேரக்டர் கூட ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுவீங்க. பட் இதில் கனெக்ட் ஆகுறீங்க, பட் அந்த கேரக்டர் யாரும் உங்கள் மைண்டில் நிற்கிறாங்க, ஆனால் அவங்க பேர் உங்கள் மைண்டில் நிற்க மாட்டேங்குது. அகைன் அண்ட் அகைன் அந்த லாங்குவேஜ் பேரியர் மேபி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற கண்ட்ரியில் இருக்கிற நேம் கூட நம்மளால் மோஸ்ட்லி ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த சைனா, ஜப்பான், கொரியனில் இருக்கிற மூவிஸ் மட்டும் சத்தியமாக ரொம்ப ட்ரை பண்ணாலும் வாயில் நுழையவும் மாட்டேங்குது, நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனால் வந்துட்டு கொஞ்சமாவது சீசன் 1ல் இந்த கேரக்டர்ஸ் நம்ம மனசில் நின்னாங்க. பட் இந்த சீசன் 2ல் அந்தளவுக்கு நிற்கலையோ அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. அண்ட் நான் பார்த்த ரிவ்யூஸ் அண்ட் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட வரைக்கும் தே ஆல்சோ திங்கிங் த சேம் திங். அண்ட் மேபி அது இருக்கலாம், பட் எனக்கு வந்து அது ஒரு பெரிய குறையாக தெரிஞ்சுக்கல. பட் ஏதோ ஒரு மூலையில் சீசன் 1 அளவுக்கு இது இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் அதை தான் நான் இங்கே கன்வே பண்ணேன். அண்ட் சீசன் 1ல் வந்துட்டு அடல்ட்டான விஷயங்கள் பயங்கரமாக வச்சுருந்தாங்க. பட் சீசன் 2ல் அதை நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க. ஐ டோன்ட் நோ, இது ஒரு R-rated சீரிஸ் தான், பட் ஏன் கம்மி பண்ணாங்கன்னு தெரில. மேபி இந்த சீசன் 1ல் வந்த பேக்லாஷ்னால நினைக்கிறேன். ஏன்னா அதில் 1-2 தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் ஏன்னு கேட்டப்போ டேரக்டர் எவ்வளோ தான் வந்து அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணாலும் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ மேபி அதனால் சீசன் 2ல் மாற்றிருக்கலாம். பட் பயங்கரமான பேட் வேர்ட்ஸ் இருக்குது. அண்ட் கொரியனில் பார்த்தீங்கன்னா பேட் வேர்ட்ஸு கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை எதுவுமே தெரியாது ஆப்வியஸ்லி. பட் கண்டிப்பாக கேப்ஷன்ஸில் எல்லாமே பயங்கரமாக வருது. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ்னால பயங்கரமாக கேப்ஷன்ஸ்லலாம் அந்த வேர்டாக இருக்கட்டும் எல்லா வேர்டும் வருது. பட் சீன்ஸ்னு சொல்லும்போது அந்த மாதிரி மோசமான சீன்ஸ் எதுவும் சீசன் 1ல் இருந்த மாதிரி சீசன் 2ல் இல்லை. ஸோ யாரும் பயப்பட வேணாம். அண்ட் டாக்கிங் அபவுட் த ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேகியாக தான் இருந்தது. அண்ட் இது வெப் சீரிஸ் ஆப்வியஸ்லி, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது அப்படி தான் இருக்கணும். ஏன்னா வந்துட்டு கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்டோரி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து 7 எபிசோடாக இழுக்கணும் இல்லையா, ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்லோவாக தான் கொண்டு போவாங்க. அண்ட் இட் நீட்ஸ் சம் டைம். ஏன்னா மூவியில் வந்து டக்குன்னு இந்த டெவலப்மெண்ட் இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும், நமக்கு போர் அடிக்காது. பட் ஒரு சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது வி ஆர் பிஞ்ச் வாட்சிங் இட் ஃபார் 7 hours. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதில் நம்ம வந்து பேஸில் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில சீரிஸ் பேஸாக இருக்கும், ஒரு சில சீரிஸ் பேஸாக இருக்காது. சீசன் 1 பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இதில் பேஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுலேயுமே வந்துட்டு அது ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். பட் அந்த ஒரு ஒரு பாயிண்ட் வரும்போது பயங்கரமாக பேச இருக்கும். சேம் கோஸ் ஃபார் சீசன் 2, அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெக்ரூட்டருக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருந்தாங்க. அண்ட் அவர் எதுக்காக இந்த விஷயத்துக்குள்ளே வந்தார், ஸோ அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல விஷயங்களை அவருடைய யாருக்கு அதில் கிளியராக சொல்லி அப்படி கொண்டு போயிருந்தாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆனாலும் அந்த டுவர்ட்ஸ் த எண்டில் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ரெக்ரூட்டரை கொண்டுட்டாங்கப்பா, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு பயங்கரமான கேரக்டர். ஏன்னா சீசன் 1ல் நம்ம வந்து ஒரு காமான ஒரு சட்டில்டான ஜஸ்ட் வந்து காசுக்காக வேலை பார்க்குற ஒரு பர்சன்னு பார்த்துருப்போம். பட் அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் மூவ் ஆகும்போது ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு, பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஒரு சைக்கோபாத் அப்படிங்கிற ஒரு ஆக்டிங் இருக்கும் இல்லையா, அது பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார். ரியலி கிரேட் அவரோட ஆக்டிங். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் தட் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்களே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்டில் அவரையும் கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் கதை கொஞ்சம் கொஞ்சமாக நவருது. பட் இந்த சீரீஸில் எனக்கு ஒரு சின்ன ட்ராபேக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சியாங் இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு, அவங்கள வச்சு தேடுறாரு. ஏன்னா ஆப்வியஸாக அவர் இறந்துருந்தார் அப்படின்னா இவ்வளோ தெரியுற அவங்களுக்கு, இவ்வளோ பண்ணுவாங்கன்னு தெரிஞ்ச அவங்களுக்கு கண்டிப்பாக அவர் இறந்ததும் தெரிஞ்சிருக்கும். அப்போ சியாங் அதை பண்ணுறாருங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனாலுமே வந்துட்டு அவங்க பெருசாக அதுக்கு எதுவும் மெசேஜ் எடுத்த மாதிரியே தெரில. அதே மாதிரி சியாங் கடைசி வரைக்கும் போயிட்டு அவங்ககிட்ட மாட்டிக்கிறாரு. இருந்தாலும் சியாங்கை கொல்லாமலே விட்டுட்டு போகிறாங்க. ஐ டோன்ட் நோ,
சியாங் மேபி இவ்வளோ பண்ணுறதுனால அவர் வந்துட்டு எல்லாத்தையுமே இழக்க வச்சு அவர் வந்து ஒரு நடைப்பயணமாக மாற்றணும்னு யோசிக்கிறாங்கன்னு என்னன்னு தெரில. ஐ டோன்ட் நோ தட். பட் ஏன்னா கடைசி வரைக்கும் சியாங் அவ்வளோ பண்ணுறாரு, ஆனால் அவரை கொலை பண்ணாமலே விட்டுட்டு போகிறாங்க. கடைசி வரைக்கும் போய் சியாங் மாட்டிக்கிறாரு, பட் அவரை கொலையே பண்ணல. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. ஸோ ஐ திங்க் அதை இன்னும் வந்து நெக்ஸ்ட் சீசனில் வந்து விளக்கிட்டாங்க அப்படின்னா இட் வுட் பி ரியலி குட். மேபி ஒரு ஈகோவாக கூட இருக்கலாம் அந்த வில்லனுக்கு. நீ என்ன தொட்டுடல, இப்போ பாரு உன்னை எல்லாத்தையும் அழிச்சு காட்டுறேன், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உன்னால் என்னை தொட முடியல பார்த்தியான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு மென்டலி அன்ஸ்டேபிள் பர்சனாக மாற்றணுங்கிறதுக்காக இதை பண்ணுறாரான்னு கூட எனக்கு தெரியல. ஐ டோன்ட் ரியலி ஹேவ் எனி ஐடியா. மேபி அந்த சீசன் 3ல் இன்னும் வந்து ஏதாவது ஒரு சின்ன டைலாக் வச்சு அந்த வில்லன் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வச்சா கூட இட் வுட் பி வெரி ஜஸ்டிஃபைங். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ கமிங் பேக் இன் டு த ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப பேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்போனா அந்த செகண்ட் எபிசோட்லேருந்து பயங்கர பேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை தேடி போகிறதா இருக்கட்டும், அந்த வேனை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் போயிட்டு நம்ம சியாங் வந்துட்டு போய் அந்த ஸ்குவிட் கேமுடைய பாஸ்ட்டை போய் பேசுகிற மாதிரி இருக்கட்டும். பாஸ்னால் அப்சல்யூட்டாக வந்துட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸருடைய அண்ணன் தான், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. ஸோ சீசன் 1ல் இருக்கவங்க பேரை ஞாபகம் இல்லைங்க, ஏன்னா 2021 பார்த்தது. நான் வந்து திரும்ப ஸ்குவிட் கேம் ரீவிசிட் பண்ணலாமான்னு யோசித்தேன், ஆனால் நினச்சாலே பக்குன்னு இருக்குது. ஏன்னா 9 எபிசோடு, எல்லா எபிசோடும் 1 மணி நேரம் இருக்கும். அந்த 8th எபிசோடு மட்டும் ஐ திங்க் 33 மினிட்ஸ்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரண்ட் மேன் ஒரு எபிசோடு இருக்கும், அது மட்டும் 33 மினிட்ஸ். மற்றபடி எல்லாமே 1 மணி நேரம். அதெல்லாம் உட்காந்து பார்க்குறதே கண்டிப்பாக இம்பாசிபிள்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் ஓரளவுக்கு லைட்டாக ஹைலைட்ஸ் மட்டும் போன சீசன்லேருந்து எடுத்துகிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக செகண்ட் சீசனுக்கு ஜம்ப் பண்ணிட்டேன். ஸோ அதனாலே என்னமோ எனக்கு அந்த நேமும் ஞாபகம் இல்லை, இப்போ பார்த்து இந்த நேமும் ஞாபகம் இல்லை. ஸோ கமிங் பேக் டு ஸ்க்ரீன் ப்ளே, அந்த பாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா போய் பேசுகிறாரு. அதுக்கப்புறமா திரும்ப நான் உள்ளே வரணும்னு சொல்கிறாரு. இப்போ சியாங் உள்ளேயும் போகிறாரு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவிட் கேம்குள்ளார திரும்ப ஒரு 456 பிளேயர்ஸ் வராங்க. ஸோ அதில் நமக்கு ஒரு சில பிளேயர்ஸ் கூட எமோஷனல் கனெக்ட் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் நம்ம நல்லாவே கனெக்ட் ஆகிறோம். அந்த கேரக்டர் ஒரு விஷயம் பண்ணும்போதும் அந்த கேரக்டருக்கு ஒரு விஷயம் நடக்கும்போதும் நம்மளால் எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியுது. பட் அந்த கேரக்டர் கூட இன்டெப்த்தாக நம்மளால் கனெக்ட் ஆக முடியல. ஏன் அப்படின்னா அந்த கேரக்டருடைய ஸ்டோரி எல்லாத்தையுமே அவங்க வாய் வழியாகவே சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் அதுக்கான எந்த ஒரு சீனும் மோஸ்ட்லி அவங்க காட்ட மாட்டுறாங்க. மேபி அது இந்த சீரீஸோடைய ஒரு நேச்சராக இருக்கலாம், பட் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதோ அப்படிங்கிறது எனக்கு லைட்டாக மனசுக்குள்ளே இருக்குது. ஏன்னா ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் அப்படின்னு ஒரு சீரிஸ் இருக்குது. இட்ஸ் அ ஜாப்பனீஸ் சீரீஸ், மஸ்ட் வாட்ச். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போய் பாருங்கள். அந்த சீரீஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும். பட் இதில் ஒரு ஒரு ஏரியா தான், பட் அதில் வந்து ஒரு ஃபுல் சிட்டியே கேமாக மாதிரி இருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் தட். நீங்கள் போய் இதில் பாருங்கள். அதில் வரக்கூடிய ஒரு கேரக்டரும் மனசுக்குள்ளே நின்றுவாங்க. அந்த ஒரு கேரக்டருக்கும் பேக் ஸ்டோரி இருக்கும். அந்த ஒரு கேரக்டரோட பேக் ஸ்டோரியும் அவ்வளோ அற்புதமாக சீன் வைஸாகவே கம்மியாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் வந்து ஒரு 8 எபிசோட்ஸ் 9 எபிசோட்ஸ் தான் இருக்கும். அண்ட் அதுவும் எல்லாமே ஒரு மணி நேரம் எபிசோட் தான். பட் அதில் அந்த கேரக்டருடைய பேக் ஸ்டோரி என்ன, அந்த கேரக்டருடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி காமிச்சிருப்பாங்க. மேபி அந்த ஒரு விஷயம் இதில் மிஸ் ஆகுதோ அப்படிங்கிறது எனக்கு பர்சனலி வந்து தோணுன விஷயம். பட் அந்த ஒரு கேர்ள் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சோல்ஜராக உள்ளே வந்தாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ஸ்டோரி, அவங்களுடைய ஆர்க் வந்துட்டு ஓகே, இட் வாஸ் கன்வின்சிங். அவங்க வந்து ஒரு குழந்தைய நேசிக்கிறாங்க. அந்த குழந்தைக்காக வந்து அவங்க மணி ஏர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. பட் அதுக்காக இதுக்கு இவங்களை கொல்லணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமாக இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தைய காப்பாற்றணும்னு மனசுக்குள்ளே நினைக்கிறவங்க, அவங்க குழந்தைய தொலைச்சிட்டு நிற்கிறவங்க இத்தனை உயிர்களை கொலை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் அவங்க ஒழுங்காக வைக்கலை. அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஸ்டபனாக இருக்கிற மாதிரி, யார் பேச்சையும் கேட்காத மாதிரியே இருக்குது. டக்குன்னு வந்து இந்த புல்லிஸ்லாம் வந்து இவங்களை அடித்து நாங்கள் சொல்கிறதா நீ கேட்கணும், நாங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டால் தான் இங்கே ஒழுங்காக இருக்க முடியும்னு சொல்லிட்டு மூஞ்சில் கோடு போட்டதுக்கு அப்புறமா அவங்க வடிக்கு போயிடுறாங்க. இது வந்து ஒரு மாதிரி லேமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பயங்கரமான கேரக்டர், யார் சொல்கிறதுமே கேட்காது, பேடாஸாக இருக்குன்னு காமிச்சிட்டு திடீர்னு கோடு போட்டவுடனே அவங்க மாறிட்டாங்க அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஒரு பொண்ணாக யோசிச்சு பார்த்தா ஓகே, இட்ஸ் ஃபைன். ஏன்னா வந்து அவங்களால என்ன வேணால் பண்ண முடியும்னு தோணுது. பட் ஒரு பொண்ணை இவ்வளோ சூப்பராக காமிச்சிட்டு திடீர்னு அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக மாறிட்டாங்கன்னு சொல்லும்போது அதையும் ஏற்றுக்க முடியல. மேபி சீசன் 3ல் மேபி அவங்க ஏதாவது பெரிய ட்விஸ்ட்டாக வச்சு விடலாம். அதுவும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் பார்த்திங்கன்னா ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, போன சீசன் 1 ஸ்க்ரீன் பிளேயில் டோட்டலி வந்து அந்த பிளேயர்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போயிட்டுருக்கும். அதை தாண்டி வெளியில் போனது ரொம்ப கம்மி. ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி அங்கே இருக்க சோல்ஜர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க உள்ளே என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களே உள்ளுக்குள்ளே ஒரு மாஃபியா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த தீவை கண்டுபிடிக்கிறதுக்காக வெளில ஒரு சர்ச் போயிட்டுருக்கு. அண்ட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அந்த சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஆனால் அந்த ட்விஸ்ட்டை நான் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அது ஒரு சீன் வரும்,
ஓகே ஸ்பாய்லர் பேச போகிறேன்னு சொல்லிட்டேன், சொல்லிடலாம். ஸோ ஒரு யார்டுன்னு தான் சொல்லுவாங்களா, யாச்சிட்டோ சொல்லுவாங்க, அந்த ஒரு மோட்டார் போட் இருக்கும்ல. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சர்ச்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 இயர்ஸாக இந்த போட்டில் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாரு. அண்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸரை சீசன் 1 பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் சுடுவார்ல, அப்போ அவர் விழும்பொழுது இந்த கேப்டன் தான் பார்த்தீங்கன்னா வந்து காப்பாற்றிருப்பார். இந்த ஷிப்போடைய இந்த யார்டுடைய கேப்டன் தான் பார்த்தீங்கன்னா வந்து காப்பாற்றிருப்பார். ஸோ அவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு இந்த 2 to 3 இயர்ஸாக போயிட்டு அந்த கடலில் போய் தேடிட்டு இருப்பார் ஒரு தீவா. அங்கே சுற்றி நிறைய தீவு இருக்கும், அந்த தீவு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போய் தேடிட்டு இருப்பார். ஸோ அந்த கேப்டன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், அந்த தீவை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் வாயில் வந்துட்டு ஒரு ட்ராக்கரை வச்சு அமுச்சு விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை சொல்லும் போதே இவர் மூஞ்சில் ஒரு மாற்றம் இருக்கும், எது கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றம் இருக்கும். எனக்கு அப்பயே டவுட் வந்துச்சு, மேபி இவரும் வந்து கல்ப்ரேட்டாக இருப்பாரோன்னு சொல்லிட்டு. அதைத்தான் எண்ட் ஆஃப் தி சீசன் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா காமிச்சிருக்காங்க. அவர் இந்த ட்ரோனை எதுவும் நோண்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஆஃப் தி சர்ச் டீமோட ஆள் வந்து போய் பார்க்குறாரு. அண்ட் அவர் வந்து கேள்வி கேட்கும் போது அவர் குத்தி கொலை பண்ணி கடலில் போட்டுறாரு. பட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, மேபி சீசன் 3 கொடுக்கலாம். பட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவர் தான் அந்த சியாங்கோட வாயில் ட்ராக்கர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா சியாங்கோட வாயில் இருக்க ட்ராக்கரை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை எடுத்து வேறொருத்தருடைய மீன் பிடிப்பாங்கல்ல, ஸோ மீன் பிடிக்க யூஸ் பண்ணுற அந்த வார்ம் இருக்கும்ல, அந்த பாக்ஸில் போட்டு வேறொரு தீவில் போட்டுருவாங்க. அண்ட் அவங்களும் மிஸ்கைட் ஆகி ஸ்டார்டிங்கில் அங்கே போயிடுவாங்க. ஸோ எனக்கு கூட தோணுச்சு மேபி அவங்க அந்த தீவுக்கு போயிட்டு அதை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை கண்டுபிடிக்க விடாமல் அந்த பயங்கரமாக வந்து அந்த ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. இட் வாஸ் ரியலி குட். அந்த ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது மேபி என்னால் தான் கணிக்க முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மற்ற ரிவ்யூலாம் பார்த்தேன், நிறைய பேர் பார்த்தவங்கட்டலாம் கேட்டேன், யாருலையுமே அதை கணிக்க முடியல. பட் என்னால் கணிக்க முடிஞ்சுது. எனக்கு இந்த கேப்டன் ரொம்ப சஸ்பீஷியஸாகவே இருந்தாருங்க. ஏன்னா இவரை பார்க்கும்போது கொடுக்குற பிஜிஎம்மாக இருக்கட்டும், இவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதனாலேயே நான் ஒரு டவுட்டோடையே பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கரெக்டாக நடந்தது. ஸோ ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஒரு பேஸ்டாக போயிட்டு நடுவில் கொஞ்சம் அந்த அவங்க பேசுகிறாங்கல்ல அந்த கான்வர்சேஷனல் பார்ட் வரும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, திரும்ப பேச இருக்குது. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் அந்த எபிசோட் முடியும் பார்த்தீங்களா, ஒரு எபிசோட் முடியும் போதும் அவங்க வைக்கிற அந்த ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வைக்கக்கூடிய அந்த ஹைப்பாக இருக்கட்டும், பயங்கரமாக இருக்குது. 7 hours கிட்ட வருது, டோட்டலி 7 hours மேலேயே வருது. ஸோ பிஞ்ச் வாட்ச் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக பிஞ்ச் வாட்ச் பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஹைப்போட தான் ஒரு எபிசோடுமே முடிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும் அப்படிங்கிறது பயங்கரமாக உங்கள் மைண்டில் வருது. ஸோ கம்மிங் டு த ஆக்டிங் பார்ட், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே செம்மையாக எல்லாமே நினச்சிருந்தாங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா டிஓபி அப்படிங்கிற ஒரு ரேப்பர் இருக்கார். ஐ திங்க் இந்த கொரியன் பேண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க, கேபாப் ரொம்ப ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தானோஸ் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் இஸ் வெரி கூலுங்க. ஸோ சீசன் ஃபுல்லாகவே செம்ம கூலாக இருந்தாப்புல. பட் அவ்வளோ பேடாஸாக கேரக்டர் சிம்பிளாக வந்து கொலை பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஐ டோன்ட் நோ. பட் அதை கொலை பண்ணதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஓவராக புள்ளி பண்ணிகிட்டு இருப்பான் எல்லாத்தையும். பட் அதை அவ்வளோ மோசமாக முடிச்சிருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தது. பட் செம்ம ஃபன்னாக இருந்துங்க. அவர் இருக்கும் போகலாம் செம்ம ஜாலியாக ஒரு மாதிரி ரேப்பர் வேறு. ஆக்சுவலி ரியல் லைஃப்லேயும் ஒரு ரேப்பர் தான், இதுலேயும் ஒரு ரேப்பர் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமஸ் ரேப்பர், தானோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ரேப்பர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க கொரியாவில். அவர் உள்ள வந்து பண்ணுற சேட்டைகள் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆக்டிங் வைஸும் செம்ம சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒத்து உதிரதுக்கு ஒரு ஆளை விட்டுருக்காங்க உள்ளார. ஸோ அந்த ஆள் ஒரு பேர் ஏதோ ரியோங் கியூவா ஏதோ ஒன்று வரும். ஸோ அது வேறு எப்போ பார்த்தாலும் இந்த லூசு போய் தப்பாக தான் சொல்லிட்டு இருப்பான். அந்த தானோஸ் போய் பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதை கரெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு 2 பேரும் சேர்ந்து பண்ணுற அந்த ஃபன்னாக இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து பண்ணுற அந்த புள்ளி, அந்த ஆக்டிங்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் த மெயின் லீட் சியாங் செம்ம சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த சீசன் 1 அந்த கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, அது அப்படியே சீசன் 2க்கும் கடத்தியிருக்காரு. அண்ட் சீசன் 1 ஒரு மாதிரி அந்த ஒரு டிப்ரெஷனில் போயிருப்பார்ல, அதே சேம் டிப்ரெஷனை சீசன் ஃபுல்லாகவும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கடத்தியிருக்காரு. ஸோ அதனாலே நம்ம அவரை பார்க்கும்போதே டிப்ரெஸ் ஆகிடும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் மீறி போய் தொலைதுன்னு இந்த சீரிஸ் பார்க்க வருவோம். இவரை பார்த்தா நமக்கு டிப்ரெஸிங்காக இருக்குது. அந்தளவுக்கு அந்த ஒரு டிப்ரெஷனை செம்மையாக மனசில் நமக்கிட்டையும் கடத்தியிருக்காரு. அவரும் அதில் வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம் சியாங் அப்படிங்கிற கேரக்டரில். அண்ட் அதுக்கப்புறமா அந்த கேமுக்குள்ளே இருந்த எல்லாமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த கேரக்டர் நடித்தவரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். அண்ட் அந்த கேப்டன் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமான ஒரு ஆக்டிங். அவரும் வந்து இந்த ட்விஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த கேரக்டரைசேஷனும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக போன சீரீஸில் அந்த இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த பில்லியனர்ஸ், அவங்க தானே இன்வெஸ்ட் பண்ணி விளையாட வைப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் காமிச்சிருப்பாங்க. பட் அந்த சீன்ஸ் இந்த சீசன் 2 மிஸ்ஸிங். ஸோ அதனால் அவங்கள பற்றி நம்மளால் பேச முடியல.
பேசணும்னு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் மூஞ்சிலேருந்து மாஸ்க்கை போட்டு விட்ருவாங்க. சும்மா அவங்க டைலாக் கூட பேசணும் தேவையில்லை போல், சும்மா மூஞ்சி அதுக்கேற்ற மாதிரி அஸ்டாலே டப்பிங்கில் பார்த்துக்கலான்னு தான் போயிருப்பாங்க. ஸோ ஆக்டிங்னு வரும்போது அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய தேவை இருந்திருந்தாலுமே, பட் இங்கே நான் கன்வே பண்ண விரும்புகிறேன், அவங்க யாருமே இந்த சீசனில் வந்து வரவே இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா பையனா 2 பேர் வராங்க. இந்த கேரக்டர்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அவங்க கூட நடக்கிற அந்த ஒரு எமோஷனல் ட்ராமாவாக இருக்கட்டும், அந்த அம்மா வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி வாய்ஸில் பேசினாங்க, அந்த வாய்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பயங்கர ஹிலாரியஸான மூமெண்ட். நான் ரீசெண்டாக யூடியூப் பார்க்கும்போது அதில் வந்து இந்த ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க சீசன் 2 பற்றி. அதில் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த ஓல்ட் லேடி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கமெண்ட் செக்ஷன் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டு பயங்கர ஹிலாரியஸ், வி காட் லூஃபி இன் ஸ்குவிட் கேம் பிஃபோர் GTA 6ன்னு பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. லூஃபி யார் சொல்கிறாங்கன்னா அந்த அம்மாவோட வாய்ஸ் தான் சொல்கிறாங்க. லூஃபி யாருன்னா மங்கி டி லூஃபி. ஒன் பீஸ் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நானே ஒன் பீஸ் ஃபுல்லாக பார்க்கல, அது வேறு விஷயம். ஒன் பீஸ் கொஞ்சம் தான் பார்த்தேன். பட் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எபிசோட் 2 எபிசோட் பார்த்தாலே லூஃபியோட ஃபேனாக மாறிடுவீங்க. அண்ட் நானும் அப்படி தான், லூஃபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ லைட்டாக அப்படி தாங்க இருந்துச்சு அவங்க வாய்ஸ் கேட்குறதுக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப செம்ம காமெடியான ஒரு கேரக்டர். ஸ்டார்டிங்கில் வருவாங்க, பட் இந்த எமோஷனல் ட்ராக் நடுவில் வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி உள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்க ஆக்டிங் வந்து ரொம்ப சட்டிலாக இருந்தது, அந்த லேடியோட ஆக்டிங்கும். அவங்கள வந்து இவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் ரொம்ப 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 பயங்கரமாக இருந்தது. அந்த ஆர்க்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த லேடியோடைய அந்த ஒரு காமிக்கல் டோனும் அந்த எமோஷனல் டோன் ரெண்டுத்தையுமே வந்து செம்ம பேலன்ஸ்டாக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அவங்க பையன் வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பான், செம்ம க்ரீடியான ஆளாக இருப்பான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கேம் நடுலும் ஓட்டிங் நடக்கும் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லும், நீ போய் தயவு செஞ்சு நீ வேலையை காட்டாமல் கேம் மட்டும் வெளில போகணுங்கிறதுக்கு ஓட் பண்ணு, கண்டினியூ பண்ணுங்க, அது ஓட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போவாங்க கிளியராக. ஆனால் பையலுக்கு பயங்கரமான க்ரீடினஸ், ப்ளஸ் ஆல்சோ வந்து பையன் வந்து சூதாட்டக்காரன், அதனால் வந்து நிறையா லூஸ் பண்ணியிருப்பான், அவங்களுக்கு தெரியாமல் விளையாடிருப்பான் சூதாட்டம். ஸோ அதனால் வந்து கேமை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்தளவுக்கு பணத்து மேலே அண்ட் ஆல்சோ எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் தப்பிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள், எதுலேயும் போய் மாட்டிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு 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 இன்னசென்ட்டான கைன்னு சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் ஆக்டிங் வைஸோ கேரக்டர் வைஸோ குறை சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. டைவர்சிட்டியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிரான்ஸ்ஜெண்டரும் இதுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கேரக்டர் செம்ம சூப்பராக இருந்துச்சு. பட் அவங்க எதுக்காக இந்த உள்ளே வந்தாங்க, அவங்க மோட்டிவ் என்ன, எதுக்காக அவங்க மணி ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிறத கிளியராக கன்வே பண்ணவே இல்லை. ஸோ அந்த பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க, உட்காந்து அந்த பாட்டி இருக்காங்க. ஸோ அவங்க கேட்டுட்டு இருக்காங்க எதுக்காக உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு. நம்ம கேட்குற கேள்வியில் அவங்க கேட்டுட்ருக்காங்க. பட் அதுக்கான ஒழுங்கான ரீசன் கொடுக்கவே இல்லை. மேபி சீசன் 3 கொடுக்கலாம். ஏன்னா சீசன் 2 எண்டிங்கில் அந்த எண்டிங் ரொம்ப பயங்கரமான எண்டிங். ஏன்னா கேமோட எண்டிங்னா சீசன் 1 எண்டிங்காக இருக்கும். பட் சீசன் 2 எண்டிங் வேறு மாதிரி இருந்துச்சு. சீசன் 2 எண்டிங்கில் அந்த ஸ்குவிட் கேம் இப்போ விளையாடுற இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா முடியவே இல்லை. அந்த கேம் வந்து 3 கேம் முடிஞ்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓட்டிங் வைக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டை ஆகுது. கண்டினியூ பண்ணலான்னு சொல்கிறவங்களும் கண்டினியூ பண்ண வேணான்னு சொல்கிறவங்களுடைய அந்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா டை ஆகுது. 50 பேர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 100 பேர் இருக்காங்க. 50 பேர் பார்த்திங்க அப்படின்னா வெளில போகலாம் அண்ட் உள்ளே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதனால் டை ஆகுது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஓட்டிங் ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ இப்போ ஸ்பெஷல் கேம்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா சீசன் 1? அது என்னன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க எல்லாமே, அதாவது விளாட்லான்னு சொல்கிறவங்க எல்லாமே விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறவங்கள கொலை பண்ணுவாங்க. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா சியாங்கன் டீம் வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க சரியான டைமுக்காக. ஏன்னா அந்த ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா சோல்ஜர்ஸும் வந்துட்டு செக் பண்ணுவாங்க யாருன்னா இறந்து போனவங்கள. ஆனால் உயிரோடு இருக்கவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்க. கான்சன்ட்ரேஷன் பூரா அந்த செத்து போனாங்களான்னு பார்க்கறதுல தான் இருக்கும். ஸோ இவங்களும் அந்த செத்து போனவங்க நல்லா போய் படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு கரெக்டாக அவங்ககிட்ட இந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களே ஷூட் பண்ணி அந்த இடத்த டேக் ஓவர் பண்ண பார்க்குறாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த எண்டிங் போகுது. பட் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சியாங்கோடைய பிளான் எல்லாமே ஊற்றிக்குது. சியாங்கோ மாட்டிக்கிறாரு. இது எதனாலும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார் இல்லையா, அவருடைய அண்ணன் வந்து பாஸாக இருந்தார்ல, அவர் இந்த கேமில் நம்பர் 1 பிளேயராக இருக்கார். ஸோ லாஸ்ட் சீசனில் பார்த்துட்டுப்போம் அந்த வயசானவர் இருக்கார்ல, அந்த கிழவர் வந்துட்டு அவர் தான் நம்பர் 1 பிளேயராக விளாண்டுருப்பார். அண்ட் பயங்கரமான ட்விஸ்ட்டும் கடைசியில் கொடுத்துருப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த சீசனில் இந்த பாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 பிளேயராக உள்ளே இறங்கி எல்லாத்தையுமே நம்ப வைக்கிறாரு, நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. கடைசியில் அவங்க கூட அந்த பிளானில் இருக்கிற மாதிரியே இருந்து அவங்க கூடயே போய் கடைசியில் முதுகில் குத்துறாரு. ஐ திங்க் நான் ஏதோ வந்து ஒரு கமெண்ட் பார்த்தேன், இதில் பெட்ரேயெல்லாம் பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டு. இதோட பெரிய பெட்ரேயல் யாராலையுமே காட்ட முடியாது. நானே ஒரு விதத்தில் கன்வின்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா என்னடா இந்த ஆள் இவ்வளோ வளைஞ்சு கொடுத்து போகிறாரு, என்ன சொன்னாலும் செய்கிறாரு, இவங்க கூடயே இருக்காரு, ஸோ அந்த சோல்ஜர்ஸே சுடுறாருன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு டபுள் மைண்டடாகவே இருந்துச்சு, இவர் வந்து ஹெல்ப் பண்ணாரா மாட்டார், எந்த இடத்துல கவுப்பார் அப்படிங்கிறது யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னையே கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பயங்கரமாக அவர் இன்வால்வ் ஆகிட்டார். எனக்கே வந்து ஓகே ஒரு நம்ம ஆழ்த்தணும்னு சொல்லி தோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் புஷ் பண்ணிட்டாங்க. பட் கடைசியில் வேலையை காமிச்சு எல்லா பிளானையும்
கொலாப்ஸ் பண்ணி விட்டு கடைசியில் சியாங்கையும் மாட்டி விட்டுச்சு. ஆனால் சியாங்குக்கு என்ன பிட்டியான ஒரு விஷயம்னா கடைசி வரைக்கும் சியாங்குக்கு அந்த ஆள் அப்படி பட்டவருன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த ஆள் செத்துட்டா இருந்தாலும் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் எல்லாருமே. ஸோ மாட்டிக்கிறாரு. திரும்ப அந்த பிளேயர்ஸ் எல்லாம் அடுத்த கேமுக்கு போயிட்டாங்க மாதிரி ஒரு சின்ன சீன் காட்டி அந்த சீசனையும் முடிக்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி சீசனில் எனக்கு பயங்கர காண்டு தாங்க ஆச்சு. ஏன் அப்படின்னா இந்த சீசனில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் இவ்வளோ இழுத்துட்டு போயிட்டு இந்த ஒரு சின்ன விஷயத்தினால மொத்தமும் க்ளோஸ் ஆயிரும். அண்ட் ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர், அந்த குட்டி பொண்ணுக்காக அந்த ஒரு சோல்ஜர் உள்ளே வருவாங்கள்ல, அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா, அவருக்கு கேரக்டர் இருக்கும். அவரும் இவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவார், அவரும் இந்த சண்டை போடுறதுக்காக வருவார், அவரையும் கொலை பண்ணி விட்டுருவானுங்க. ஸோ இது மாதிரி நமக்கு நிறையா பிடிச்ச கேரக்டரும் செத்து போகிறாங்க உள்ளார. ஸோ அது வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் தானோஸோட எண்டிங் இருக்குல்ல, அது ரொம்ப பயங்கரமான எண்டிங். அதை நான் சொல்ல, நீங்களே போய் பாருங்கள். ஸோ அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா தானோஸோட எண்டிங் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப பேடாஸாக காமிச்சிட்டு பயங்கரமாக புள்ளி பண்ணுற கேரக்டர், எல்லாத்தையும் அடிக்கிற கேரக்டர், நல்லா பவர்ஃபுல்லான கேரக்டர் மாதிரி காமிச்சிட்டு அதோட எண்டிங் இவ்வளோ லேமாக கொண்டு போனது. அந்த கேரக்டர் புள்ளி பண்ண கேரக்டரே கொள்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது என்ன தான் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக காட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுச்சு. அண்ட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4-5 எபிசோடுக்கு பெருசாக அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரிலாம் சீனே இல்லை. ஒரே சீன் வந்து அந்த கேம்லேருந்து எலிமினேட் ஆனிங்கன்னா அவங்களை சுடுவாங்கள்ல, அந்த கேம் தான். அதுதான் வந்து பிளட்டாகவே இருந்தது. பட் அந்த லாஸ்ட் 2 எபிசோடில் ரத்தம் ரொம்ப தெறிக்க பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரத்த ஆறில் குளிக்கிற மாதிரிலாம் சீன் பயங்கரமாக இருந்தது. ஸோ அது வந்து மேபி நீங்கள் அந்த பிளட்டெல்லாம் விரும்பாத ஆளாக இருந்தால் உங்களுக்கு மேபி அது கோராக பயங்கரமாக தெரியலாம். பயங்கரமான சீரீஸ் அதோட பயங்கரமான மூவிஸ்லாம் பார்த்ததுனால எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. மேபி நீங்கள் பிளட்டுக்கு கொஞ்சம் அலர்ஜிக்காக ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேபி அது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கலாம். பட் ஏன் அந்த ஃபஸ்ட்டு 5 எபிசோடில் எதுவுமே காட்டலன்னு தெரியல. ஏன்னா R-rated சீரீஸ்னு சொல்கிறாங்க, கெட்ட வார்த்தை தவிர பெருசாக அவங்க கோரு எதுவுமே நியூடிட்டி எதுவுமே காமிச்ச மாதிரி இல்லை. அந்த கெட்ட வார்த்தை மட்டும் தான் அதிகமாக வருது. ஸோ அந்தளவுக்கு அந்த டேரக்டரை பாராட்டலாம். ஏன்னா R-rated சீரீஸ்னு சொன்னால் என்ன வேணால் எடுத்து உள்ளே வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மேஜரான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் எப்படிலாம் கமர்ஷியலாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் இருக்கும்போது அந்த டேரக்டர் நான் தான் பண்ண போகிறேன், அப்பப்போ ரத்தம் வரும், அப்பப்போ இது மாதிரி கெட்ட வார்த்தை நான் யூஸ் பண்ணுவேன், இதுதான் என்னுடைய வே, ஸோ அதனால் நான் R-rated மாற்றிக்கிறேன் இருக்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல. ஸோ டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஆல்சோ ஸ்பீக்கிங் அபவுட் த மியூசிக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த சீசன் 1 போட்ட அந்த ஒரு ஐகானிக் மியூசிக் இருக்குல்ல, அந்த ஹி ஹூ அந்த மியூசிக்கை கொஞ்சம் அந்த ரீமிக்ஸ்லாம் பண்ணி உள்ளே போட்டிருந்தாங்க. அண்ட் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைட் க்ரீன் லைட் தான். அண்ட் அதை விட அதில் வர அந்த வாய்ஸ் ஓவர் தான், அந்த கோவா பியூசன்யே தான் அது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அது திரும்ப கேட்கும் போது ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேம் ஒன்று விளையாடுவாங்க இந்த சீசனில், அதில் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைங்க பாடுற மாதிரி ரைம்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. அண்ட் இதில் மியூசிக்கே பெருசாக தேவைப்படலைங்க. ஏன்னா வெப் சீரிஸாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், இதில் இப்போலாம் வந்து இந்த டைமில் ரொம்ப மியூசிக்கே யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாம் குவிண்டின் டொரண்டினோ மூவி மாதிரி ஆகிடுச்சு. எங்கே தேவையோ அங்கே மட்டும் ஏற்கனவே பண்ண மியூசிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர அந்த சீனை கடத்துறதுக்கு அவங்க டயலாக்ஸ் அண்ட் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த கேமரா மூமெண்ட்ஸ் இதை வச்சே கடத்திடுறாங்க. மியூசிக் யூஸ் பண்ணுறதில்ல, ஐ டோன்ட் நோ தட். ஆனால் அதுவுமே நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு மைண்டில் வந்துகிட்டே இருக்குது, என்னடா மியூசிக்கே பெருசாக பேக்ரவுண்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது இல்லாமே சீன்ஸ் கொண்டு போயிடுறாங்க. பட் மியூசிக்னு சொல்லும்போது இந்த இடங்கள் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு சில இடத்துல அந்த டென்ஷனை பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸாக ஒரு விஷயம் பார்க்கும்போது அந்த சஸ்பென்ஸாக பில்ட் பண்ணுற மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஆக்சுவலாக சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக இந்த வெப் சீரிஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் சீசன் 1 சீசன் 2 நல்லா பிரம்மாண்டமாக பண்ணுன்னு நினச்சிருக்காங்க. அண்ட் செம்மையாக பிரம்மாண்டமாகவும் பண்ணி முடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த லாஸ்ட் ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ப்ராக்டிக்கலாக பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இட்ஸ் ரியலி அ நீடி ஒன் ஃபார் தட் சீரீஸ். ஏன்னா அந்த சீரீஸே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம ரியல் லைஃப்பை வந்துட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரியல் லைஃப்பை தாண்டி பெருசாக வெளில எங்கேயும் நான் போன மாதிரியே பார்க்கல. ஸோ அந்த ஷூட் அவுட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரியல் லைஃப்பை வந்துட்டு அங்கே காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை செம்மையாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட ஒரு வெற்றின்னு சொல்லலாம். ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா இட் வாஸ் ரியலி ஆசம். அண்ட் அந்த சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது சீசன் 2 கொஞ்சம் லோவாக இருந்தாலும் அந்த சீசன் மோசம்லாம் நான் சொல்ல, அண்ட் கேவலம்னு சொல்ல முடியாது, மீடியாக்கோன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல்சோ அ குட் திங், இட்ஸ் ஆல்சோ அ மாஸ்டர் பீஸ். பட் சீசன் 1 மேட்ச் பண்ணல அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். பட் இட்ஸ் ரியலி அ வர்த் இட் வாட்ச். ஆனால் இந்த சீரீஸ் எல்லாம் வந்து இவ்வளோ பெருசாக எபிசோட்ஸ் வச்சு பண்ணுறதுனால
இது திரும்ப பார்க்குறதுக்கு தான் ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா அந்த டைம் இருக்குல்ல, அது 7 மணி நேரம் கிட்ட போகுது. ஸோ அதுதான் ஒரு விஷயம். பிஞ்ச் வாட்ச் பண்ணணும்னு யோசிச்சா கூட 7 மணி நேரம் நமக்கு தொடர்ந்து வேலை இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த 7 மணி நேரம் உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த அடுத்தடுத்த எபிசோட் வந்து பில்ட் பண்ணுற அந்த ஹைப் இருக்குல்ல, அது வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணணும்னு தோணுது. பட் நமக்கு இருக்க வேலையில் அது பிஞ்ச் வாட்ச் பண்ண முடியல. ஸோ அதுதான் வந்து ஒரு கவலைக்கிடமான விஷயம். பட் இந்த டைம் எனக்கு லீவாக அமைஞ்சிட்டதுனால என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த பெரிய எபிசோட்ஸாக எடுக்கிறது அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி த சீரீஸ் வாஸ் ரியலி கிரேட். ஐ ரியலி என்ஜாய் த சீரீஸ். அண்ட் ட்ராபேக்ஸ்ன்னு சொல்லணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு அங்கங்கே பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஃபோன் எடுத்து நோண்ட தோணுச்சு. அண்ட் யோசிக்க தோணுச்சு, ஏன்டா அவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு யோசிக்க தோணுச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஸ்டோரியில் அங்கங்கே சின்ன லேக் இருக்குது. சியாங்க ஏன் கொல்லலை? ஏன்னா இவ்வளோ பண்ணிட்ட சியாங், இவங்க அசால்ட்டாக நினச்சா கொன்று இருக்கலாம். இவர் இப்போ எல்லாமே தான் வந்து ரூல்ஸை வயலேட் பண்ணாங்க. எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கன்சர்ன் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க, இந்த கேமை விட்டு நாங்கள் எலிமினேட் பண்ணாமல் நீங்களாக வெளில போகணும், இல்லை வந்து வாலண்டரியாக நீங்கள் ஓட்டு போட்டு வெளில போகாமல் நீங்களாக வெளில போகணும்னு நினச்சா நீங்கள் எலிமினேட் ஆயிடுவீங்க அப்படிங்கிறது தான் கன்சர்ன் ஃபார்மில் சைன் பண்ண ரூல்ஸு. அப்போ சியாங்க அதை வயலேட் பண்ணிட்டாங்கன்னா சியாங்க கொண்டிருக்கணும்ல. பட் சியாங்க கொல்லாமலே கடைசியில் விட்டுறாங்க. சியாங்க அழுதுகிட்டே இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டை கொண்டுடுறாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்ட் அவர் ஜங்பே, அவரை கொண்டுடுறாங்க. ஆனால் சியாங்க கொல்லாமல் போயிடுறாங்க. அது வந்து என்னன்னு தெரில. இப்போ ரூல்ஸ் வைஸ் பார்த்தாலும் இது தப்பு தான். நார்மலாக பார்த்தாலுமே இவ்வளோ தொலை கொடுக்குறாரு, அசல்ட்டாக கொலை பண்ணிடலாம். பட் அப்பயும் கொலை பண்ணல. ஐ டோன்ட் நோ, அவங்க ரூல்ஸ்க்காகவும் கரெக்டாக நடந்துக்கிற மாதிரி தெரியல. ஒரு கதையாக அவர் வந்து ஒரு ஹீரோ, இவர் வந்து ஒரு வில்லன், இவரை கொலை பண்ணுவாருன்னு பார்த்தா அப்பயும் கொலை பண்ணவே இல்லை. ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத சீசன் 3 கிளாரிஃபை பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ மற்றபடி இட் வாஸ் ரியலி குட் சீரீஸ். அண்ட் இந்த சீசன் 1 பேச நல்லா கடத்தி கொண்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்காங்க. ஸோ டோட்டலி இட் வாஸ் அ குட் சீரீஸ். திரும்ப அதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இட் வாஸ் ரியலி ஃபன் வாட்சிங் இட் அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐ திங்க் சீசன் 3 நெக்ஸ்ட் இயர் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் இட். அண்ட் லெட் சி எந்த அளவுக்கு அந்த கதை இருக்குது அண்ட் எந்த அளவுக்கு இதோடைய பேச கொண்டு போகிறாங்க. அண்ட் இந்த கேமை வந்து சியாங் முடிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் பாட்காஸ்ட். அண்ட் ரியலி என்ஜாய்டு ஸ்பீக்கிங் கைஸ். எனக்கு பாட்காஸ்ட் பண்ணுறதுனா அலாதி பிரியம். அண்ட் அது எனக்கு பிடிச்ச ஜானரில் பண்ணும்போது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இதே மாதிரி நிறையா பாட்காஸ்ட் ஃப்யூச்சரில் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா பற்றி பேசுறது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக என்னுடைய பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஷோஸ் இன் சினிமா. ஸோ இது மாதிரி நிறையா ஷோஸ் நான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஷோஸ் அப்படின்னா வந்துட்டு எல்லாத்தையுமே ஏன்டா பேசுகிறேன்னு கேட்குறீங்கன்னா, எனக்கு வந்து சினிமா மட்டும் பிடிக்காது, எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும் சினிமாவோட சேர்த்து. ஸோ அதனால் அது எல்லாமே ஒரு ஷோவாக பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த சினிமா ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஷோஸ் ஃப்யூச்சர்லேயும் வரப்போகுது. ஸோ எல்லா ஷோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் if you are seeing it in YouTube, subscribe my channel and give a like for this video come podcast or anything. So let's meet in the next podcast. Until then, your Vicky signing off. This is your favorite The Lame Podcast. Bye bye.